ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ராம ராம ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். யஸ்யாத்மபூதஸ்ய குரோः பிரசாதாத் அஹம் விமுக்தோஸ்மி சரீரபந்தாத். சர்வோபதேஷ்டுः புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்க்ரியுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा. धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सताम्. वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः. सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतम्. पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम्. प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्. गोपिका जीवनस्मरणम्. कान्यकुब्जे द्विजः कश्चित् दासे पतिरचामिळगा. नाम्ना नष्टसदाचारः दास्या संसर्गदूषितः. बन्ध्यक्ष कैतवैश्चौर्यैः गर्हितां वृत्तिमास्थितः. கான்யகுப்ஜம் என்கின்ற ஊரிலே அஜாமிளம் என்கின்ற ஒரு குழந்தை, நல்ல பிள்ளை, சத் பிராமண குடும்பத்தில் வந்தவன். மாதாபிதாக்கள்லாம் வைதிகமா இருக்கிறவர்கள். சத் சங்கம் இல்ல, இவனுக்கு துஷ்ட சங்கம் பிராப்தமாயிடுச்சு. துஷ்ட சங்கம் முள்ள இவனை கொண்டு வேசி வீட்டுல விட்டுடுத்து.
வேசி வீட்டோடு கிடக்கான், மதுபானம் பண்றான், கொலை பண்றான், திருடுறான், தன் தாய் தகப்பனார கைவிட்டான், தாலி கட்டின மனைவியும் கைவிட்டான், வீட்டுல கொண்டு வேசியை வச்சுண்டான். அந்த வேசியிடத்திலேயே 10 பிள்ளைகளை பெற்றான். 88 வயசாயிடுத்து. இன்னமும் அவன் திருந்தல. கடைசி புள்ள நாராயணன் ஒரு பையன், அவனிடத்துலதான் அதிக பாசத்தை வச்சிருக்கிறான். சாகர காலம் வந்துடுத்து, கைகால்லாம் வீஞ்சி சாக கிடக்கான். யமதூதர்கள் எதில தோன்றினார்கள். எங்கேயோ விளையாடி இருக்கிற கடைசி புள்ள ஞாபகம் வந்தது. அவனை பார்க்கணுங்கிற ஆசையினாலே தூரே கிரீடனகாசக்தம் புத்திரம் நாராயணாத்வயம் பிளாவிதேன ஸ்வரேணோச்சைகி ஆதுகாவா குலேந்திரியகா. எங்கேயோ விளையாடி இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பார்க்கணும் என்பதற்காக இவன் நாராயணா அப்படின்னு கூவுறானா. அந்த பிள்ளையினிடத்துல பாசம், சாக கிடக்கிறோம்னு தெரிஞ்சே பாசம், யமதூதர்களை பார்த்தும் கூட பாசம். இவர்கள் கொண்டு போக வந்திருக்கிறான்னு தெரிஞ்சும் கூட அந்த பிள்ளைய பார்த்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பாசத்துல கூப்பிடுறான். ஆனால் அந்த பிள்ளை அப்பா கூப்பிடாடா அப்படின்னு ஓடி வரணும் இல்லையா? அவன் தன்னுடைய சிநேகிதர்களோட விளையாடுற குழந்தை எங்க அப்பா சாக கிடக்காருடா, அதனாலதான் அவர் கத்தரா என்று சொல்லி விளையாடின்னு இருக்க. அந்த பையனுக்கு இந்த இடத்துல பாசம் இல்லை. ஆனால் யாரை இவன் பந்து என்றே நினைக்கலையோ, யாரிடத்திலே பார்க்கணுங்கிற ஆசை இல்லையோ, இவனுக்கு யார கூப்பிடவே இல்லையோ, ஆனால் நாராயணா அப்படின்னதும் யோக நித்ரையில படுத்திருக்கிற பிரபு பட்டணி எழுந்து கொண்டார். தன்னுடைய பார்ஷதர்களை பார்த்து யாரோ ஒரு பக்தன் அலறான், சீக்கிரம் ஓடுங்கள், சீக்கிரம் ஓடுங்கள். ஏன் இவருக்கு பறக்கிறது? இவரை பந்துவா அவன் நினைக்கலையே. ஆனா மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா என்று அவனை பந்துமாக நினைக்கிற பகவான் விஷ்ணு பார்ஷதர்களை அனுப்ப, அந்த விஷ்ணு பார்ஷதர்கள் யமதூதர்கள் எதிரிலே பட்டெனு தோன்றினார். மகாப்பிரகாசமான இவர்கள் எதிரிலே யமதூதர்கள் நிற்க முடியல. நிறுத்து என்று உத்தரவிட்டார்கள். நின்று விட்டார்கள் யமதூதர்கள். கம்பீர புருஷர்களான இவர்களை பார்க்கிறார்கள், ஆச்சரியப்படுறார்கள். யார் என்று விசாரிக்கிறார்கள். கேஜூஜம் பிரதிஷேத்தாரா தர்மராஜஸ்ய சாசனம் கஸ்ய வாகுத ஆயாதாக கஸ்மாதஸ்ய நிஷேதத்தை. இவனை தடுக்க வந்த நீங்கள் யார்? நாங்கள்லாம் தர்மராஜனுடைய தூதர்கள். அதர்மமாக ஒரு ஜீவனை பிரவேசிக்க மாட்டோம். இவனை கொண்டு போகும்படியாக யமதர்மராஜன் உத்தரவிட்டதுனால வந்திருக்கிறோம். நீங்கள் தடுக்கிறது யார்? கிம் தேவா உபதேவாவா யூயம் கிம் சித்த சத்தமாக. நீங்கள் தேவர்களா, யட்சர்களா, சித்தர்களா? கம்பீரமாக கேட்டவர்கள் விஷ்ணு பார்ஷருடைய ரூபத்தை பார்த்து கொஞ்சம் இறங்கிவிட்டார்கள். ஆச்சரியப்படுறார்கள். கிம் தேவாக உபதேவாவா யூயம் கிம் சித்த சத்தமாக. மகாபுருஷர்களா இருக்கிறீர்களே. அந்த ரூப லாவணியத்தில் சொக்கி போயிட்டார்கள். சர்வேச்ச நூத்தன வயசா சர்வே சாரு சதுர்புஜா தனுர்நிஷங்காசி கதா சங்க சக்கராம்புஜஸ்யகா. என்ன அழகு, என்ன யௌவனம் உங்களுக்கு! சங்கம் சக்கரம் கதை கத்தியோடு கூட நிற்கிறீர்களே. எந்த லோகத்தில் இப்படி இருக்கிறீர்கள் நீங்கள்? யார் உங்களுக்கு சுவாமி? யாரு அனுப்பிச்சு வந்திருக்கிறீர்கள்? பட்டர்களான நீங்களே எப்படி இருந்தானா உங்க சுவாமி எப்படி இருப்பார்? நீங்கள்லாம் யாரு சொல்லுங்களேன், யாரு சொல்லுங்களேன்னா உடனே விஷ்ணு தூதர்கள் பெருமையா சொல்லிக்கிறார், பெருமையா பார்க்கிறார். இவர்களை பார்த்து நீங்கள் தர்மராஜனுடைய தூதர்களாக இருந்தால் தர்மத்தினுடைய நுட்பங்களை சொல்லுங்கள். தர்மத்தினுடைய தத்துவம் என்ன, தர்மத்துக்கு பிரமாணம் என்ன, யார் சாட்சி, யார் தண்டிக்கத்தக்கவர்கள், யார் விடுவிக்கத்தக்கவர்கள், எல்லாவற்றையும் சொல்லுங்கள். யமதூதர்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? அதனால அவர்கள் சொல்லத் தொடங்கினார்கள். வேத பிரணிஹிதோ தர்ம அதர்மஸ்தத் விபர்யய வேதோ நாராயண சாட்சாத் ஸ்வயம் பூரிதி சுஸ்ருமே. வேதத்துல எதை எதை செய்யன்னு சொல்றதோ அதுதான் தர்மம், எது செய்யக்கூடாதோ அதுதான் அதர்மம். வேதம்தான் தர்மத்துக்கு பிரமாணம். வேதம் சதசித்தமானது. அத்தகைய வேதத்தில் சொல்லப்படுறதுதான் தர்மம். தர்மத்துக்கு யார் சாட்சினா பூமி சாட்சி, ஆகாசம் சாட்சி, அக்னி சாட்சி, வாயு சாட்சி, பசு சாட்சி, பிராமணர்கள் சாட்சி, சத்தியமே சாட்சி, தர்மமே சாட்சி, யம தர்மராஜரே சாட்சி. அவருக்கே தெரியும்
இவ்வளவு சாட்சிகள்ல ஒண்ணு கூட பொய் சொல்ற சாட்சி இல்லை. யமராஜராகிய ஜட்ஜோ விஷயம் தெரியாதவர் இல்லை, சாட்சியை நம்புறவர் இல்லை. அவருக்கே ஸ்வயம் தெரியுங்கிறதுனால தப்புறத்துக்கே வழி கிடையாது. இதை எடுத்து சொன்னதும் இவன் என்ன குற்றம் பண்ணினான், இவன் மகாபாபி அஜாமிளன் பெயர் இவனுக்கு. தாலி கட்டின மனைவியை கைவிட்டான், வேசி வசமானான், தாயார கைவிட்டான், தகப்பனார கைவிட்டான், கொலை பண்ணினான், மதுபானம் பண்ணினான், மாம்சபட்சம் பண்ணினான், திருடினான், அகிருத்திய சதம் பண்ணினான். இவனை சுத்தம் பண்றதுக்காக கொண்டு போறோம். தண்டனைங்கிறது சுத்திக்காதான். எத்திர தண்டேன சுத்தியதி. அப்படிதான் இவன் வழிக்கு வருவான், திருந்துவான். அதனாலே இவனை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இதுவரையிலும் சாமானிய தர்மம். பாகவத தர்மம்ங்கிறது ரகசியம். அது பகவானுடைய ஹிருதயத்தில் இருக்கிறது. என்ன ரகசியம், என்ன ஹிருதயத்தில் இருக்குன்னா, ஒரு தாயார் குழந்தைய அடிப்பேன், கொலை பண்ணுவேன், முழிய தோண்டுவேன் என்றெல்லாம் சொல்றாளே தவிர செய்ய மாட்டான். முழிய தோண்டுவானா, முழிய தோண்டுவேன் அப்படின்னு தான் அந்த குழந்தை இப்படி அழ, ஒரே கொசு அதனுடைய கண்ணுல விழுந்துட வீல்னு கத்த, உடனே ஓடி வந்து அந்த கண்ணை திறந்து பூன்னு ஊதி அதுல எண்ணெய் கண்ணை விட்டு அதை எடுக்கிறான். அதுபோல பகவான் நரகத்தை சிருஷ்டி பண்ணி உன்னை அதுல போட்டு வாட்டுவேன், உன்னை குத்துவேன், கொலை பண்ணுவேன் அப்படிங்கிறது எத்திர தண்டேன சுத்தியதி. அந்த ஜீவனை சுத்தி பண்ணணுங்கிறதுக்காகவே தவிர, ஆனா அந்த ஜீவன் நரகத்துல விழுங்குற தருவாய் வரும்பொழுது அவன் குமரி ஓடி வந்து எப்படியாவது இந்த ஜீவனை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறானா. அதுக்கு கருணையே அடிப்படையா இருக்கிறதுனால அந்த கருணாகிருதயத்தை புரிஞ்சின்றாதான் பாகவத தர்மம் புரியும். பாகவத தர்மத்துக்கு அடிப்படை பகவானுடைய காருண்யம் என்று சொல்கிறார். அது பகவத் பார்ஷதர்களுக்குத்தான் தெரியுங்கிறதுனாலே அந்த பகவத் பார்ஷதர்கள் சொல்லத் தொடங்கினார்கள். இவர்கள் சொன்ன இந்த சாமானிய தர்மத்தை அவர்கள் ஆட்சேபிக்கல. ஏன்னா தவறுதலா இருந்தான்னா ஆட்சேபிக்கணும். இவர்கள் நிர்ணயம் பண்ணின தர்மம், அதற்கு மேல நிற்கிறது பாகவத தர்மம், அதை சொல்லத் தொடங்கினார்கள். இவன் பாபிங்கிறது வாஸ்தவம், பாபி நரகம்தான் போகணும் அப்படிங்கிறதும் வாஸ்தவம். நரகத்தை விசாரிக்கிறதுக்காக யமன் இருக்கிறாருங்கிறதும் உண்மை. யமதூதர்கள் நீங்கள் தான் இவனை கொண்டு போக வந்திருக்கிறீர்கள்ங்கிறதும் உண்மை. ஆனால் இவ்வளவு உண்மைக்கும் மேலாக இந்த ஜீவனை பகவான் காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சுட்ட உண்மை அதுக்கு மேல நிற்கிறதே. எந்த ஜீவனை காப்பாற்றணும் என்று பகவான் நினைச்சு விட்டானோ அதை மாற்றிவிட யாரால முடியும்? நினைச்சு விட்டான்னு எப்படி தெரிஞ்சது? இந்த ஜீவனை பகவான் காப்பாற்றணும் சங்கல்பிச்சுட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எங்களை அனுப்பிச்சிருக்கிறாரே, அதுவே இதுக்கு பிரமாணம்னு சொல்லலாம். ஆனா அவர்கள் அதை சொல்லாதபடி இவன் வாயில நாராயணா என்று வந்ததே, இதுவே எதஸ்தத்விஷயா மதிஹி என்கிறார் ஸ்ரீதரசுவாமி. அப்படி வியாக்கியானம் பண்ற. நாராயணான்னு நாமத்தினால அவன் மனசு, அவனுடைய மதி நமக்கு வந்ததுன்னு சொல்ல வேண்டியிருக்க, இந்த ஜீவன் விஷயமான மதி அவருக்கு வந்துடுத்து, அதனால்தான் இவனுக்கு நாராயணான் வந்ததுங்கிறார். இந்த ஜீவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்துடுத்து. அவருக்கு வந்ததுனால இவனுக்கு நாம ருச்சி வந்தது. இல்லாத போனா நாம ருச்சி வந்திருக்காதுன்னா, எப்போ இவனுக்கு நாம ருச்சி வந்துடுத்தோ, எப்போ இவனை காப்பாற்றணும் என்று பகவான் சங்கல்பிச்சுட்டானோ, இவன் நிஷ்பாபன். பாபத்துக்கு பரிகாரம் என்னன்னா, 1000 பரிகாரம் பண்ணிட்டாலும் தீராது. பாபம் இல்லைங்கிறதுக்கு என்ன அபிமானம்னால் பகவானுடைய அபிமானம் தான். பகவத் பிரஜாகான்னு சொன்னோம் இல்லையா? பகவானுடைய பிரஜைன ஆயிட்டானால் அப்புறமா அவனுடைய அபிமானத்துக்கு பாத்திரமாயிட்டவனை யார் பாபின்னு நினைக்கிறானோ அவன் பாபி. இவன் பரமபாகவதன் நாள். பரமபாகவதங்கிறதுக்கு இவன் என்ன பண்ணினான்? பாகவத சப்தாகமா பண்ணினான்? இல்ல பகவானுடைய ஆலயத்தில் போய் கைங்கரியம் பண்ணினானா? இல்ல கான நாட்டியாதி உற்சவங்கள் பண்ணினானா? என்ன பண்ணினான் அப்படின்னா, பாகவத லட்சணம் எந்தெந்த சாஸ்திரங்கள்ல என்னென்ன சொல்லிருக்கோ அது தெரியாது. 1000 சொல்லிருக்கலாம் 1000 புராணங்கள்ல. ஒரே ஒரு சுருக்கம், பகவானுக்கு அபிமான பாத்திரமாக எவன் ஆயிட்டானோ அவன் பாகவதன். பகவானுக்கு இவனிடத்துல அபிமானம் வந்துடுத்துங்கிறதுக்கு நிரூபணம் இவன் இப்பொழுது நாராயணான்னு சொன்னதே என்று சொல்லுகிறார். கோடி ஜென்மத்துல மகாபாபியா இருந்தாலும் அந்திம சுவாசத்துல இவன் சொன்ன நாராயணாங்கிற நாமம் சர்வ பாபங்களையும் பொசுக்கி விடுது. எவ்வளவு கோடி பாபம் பண்ணிருக்கா? நாராயணான்னு சொன்ன ஒரு நாமம் பொசுக்கி விடுத்துன்னு தைரியமா சொல்றேனே, இது எப்படி பொசுக்கும்? நாள் 10 வருஷமா பூட்டி கடந்த ரூம்ல எவ்வளவு இருட்டு இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தணும். 10 வருஷ தீபம் ஏத்தணும்னு அவசியம் இல்லை.
ஒரு தீபம் ஏற்றினது உடனே அவ்வளவு இருள் அகல்றது போல இவன் கோட்டி ஜென்ம பாபம் பண்ணினாலும் இப்பொழுது ஞான தீபமாகிய நாராயண ஸ்மரணம் அவ்வளவு பாபங்களையும் பொசிக்கெடுத்தே. அஜ்ஞானாதவாஜ்ஞானாத் உத்தம ஸ்லோக நாமயதி சங்கீர்த்திதமகம் பும்சாகாம் தகேதேதோ யதானலகா சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவ வாகா வைகுண்டநாமக்கிரகணம் அசேஷாகஹதம் விதுஹு. இவன் விளையாட்டாத்தான் கூப்பிட்டான், பரிகாசமாத்தான் கூப்பிட்டான், பகவான தியானம் பண்ணி கொண்டு கூப்பிடலே அப்படிங்கிற ஒரு தோஷம் கூட இருக்க முடியாது. நாராயணான் சங்கச்சக்கர கதாதரனா தியானம் பண்ணிட்டு நாராயணான்னு கூப்பிடலையே, புள்ளைய தியானம் பண்ணிதான் நாராயணான்னு கூப்பிட்டான். இது நாராயணனுக்கு தெரியலையா? சர்வத்தியன்னு சொல்றேளே, நாராயணனுக்கு தெரியலையா? நான் ஏமாந்து காப்பாற்ற மாட்டார், தெரிஞ்சுதான் காப்பாற்ற. ஐயோ இவனை போய் காப்பாத்தினோமே, நம்மளை கூப்பிடாதவனையே கூப்பிட்டுட்டான்னு நினைச்சிட்டு போயிட்டோமே என்ற ஏமாற்றம் அவருக்கு கிடையவே கிடையாது. பிறகு ஏன் இவனுக்கு அபயம் கொடுத்தாருனா தெரிஞ்சேதான், நம்ம கூப்பிடலேன்னு தெரிஞ்சேதான் நம்ம கூப்பிட்டான்னு பண்ணினுட்டார். ஏனால் ஹட்டி ஹட்டி அதம உதாரணார் துளசிதாஸ். ஆடம் பண்ணிண்டு அதமனை கரையேத்து ஒரு காலம் கரையேற மாட்டேன்னு அவன் அடம் பண்ணினா கூட அவனை கரையேற்றுறது, அவனை கரையேற்றியே தீர்க்கிறதுங்கிற அவனுக்கு ஒரு தீட்சை. அவன் தீட்சையினால இவனை கைவிடுக்க வராருங்கிறார். ஏன்னா அது காருண்யம் தானே காரணம். இவன் ரட்சிக்கணும்னு சங்கல்பிச்சார். யதா கதஞ்சித் சீதரட்சணாய சுதீட்சிதம் யஜ்ஜகதேக பர்த்துஹு என்கிறார் போதேந்திர சுவாமிகள். யதா கதஞ்சித் எப்படியாவது இவனை காப்பாற்றணும் என்று அவன் சங்கல்பிச்சிருக்கிறான். அந்த சங்கல்பத்தால காரியத்தை சாதிச்சார் என்கிறதானே இவன் தர்மம். தெரிஞ்சோ தெரியாமலோ, நாம மகிமை தெரிஞ்சோ நாம மகிமை தெரியாமலையோ, ஸ்ரத்தையாவோ அஸ்ரத்தையாவோ, கேளனமாவோ, விசுவாசத்தோடையோ அவிஸ்வாசத்தோடையோ, பக்தியோடையோ அபக்தியோட கூடயோ பகவன் நாமத்தை சொல்லிட்டானால் நாமம் தன்மகிமையை காட்டுமே தவிர இவனை அபேட்சிக்காது. காஞ்ச சுள்ளியதான் நெருப்பு பொசுக்குங்கிறது இல்லை. ஈரச்சொல்லியும் ஈரச்சொல்லிகையும் அது பொசுக்கிவிடும், ஈரச்சொல்லிகையும் காய வச்சு பொசுக்கிவிடும். அதனால யாரையும் அது பொசுக்கணும் நினைச்சுட்டுதானால் பகவன் நாமம் சர்வ பாபங்களையும் பொசுக்கிவிடும் என்று சொல்லி நிரூபணம் பண்ணினார்களாம். அஜாமிளன் கழுத்தில் இருந்த பாசம் விலக அது நிரூபணமாற்றி யமதூதர்களுக்கு, உங்களுடைய தர்மராஜரை போய் கேள் அப்படின்னதும் இவர்கள் நேர யமலோகம் போனார்கள். விஷ்ணு தூதர் யமதூதர்கள் போனதுமே உடனே எழுந்து கொண்டான் அஜாமிளன். விஷ்ணு தூதர்களை சேவிச்சு விட்டு நீங்கள் யாருன்னு கேட்டார். அவர்களை ஒரு கட்டாட்சம் பண்ணி விட்டு மறைஞ்சு போயிட்டார். க்ஷண சங்கேன சாதுஷு, ஒரு க்ஷணம் சாது சங்கம் கிடைச்சது. விஷ்ணு தூதர்கள் தான் சாது சங்கம் நினைக்க வேண்டாம், யமதூதர்கள் கூட சாது சங்கம் தான். இந்த சாது சங்கம் கிடைச்சது. அதனால அவனுக்கு என்ன பிராப்தம் ஆச்சுன்னா, பரஸ்பரம் நீ யார் நீ யாருன்னு கேட்டு அவள் இத்தனை நேரம் பேசினது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம இல்லை. யமதூதாளுக்கு விஷ்ணு தூதாள்னு தெரியாதா? சர்வலோகேஸ்வரன் இல்லையா நாராயணன் தெரியாதா யமதூதர்களுக்கு? விஷ்ணு தூதர்களுக்கு தான் இவாள் யமதூதாள்னு தெரியாதா? பாபம் பண்ணினா நரகம் உண்டு, அதை அழைக்கத்தான் இவா வந்திருக்கிறான்னு அவளுக்கும் தெரியும். பகவநாம கீர்த்தனத்தாலே பாபம் போகும் இவாளுக்கும் தெரியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின்றது இவனுக்காத்தான், கீழே கிடக்கானே இவனுக்காத்தான். இவனுக்கு தன்னிமித்தமாதா இவா வந்திருக்கா, தன்னிமித்தமாதா இவா வந்திருக்கா, ரெண்டு பேரும் தாங்கொண்டு போக போட்டி போடுறா. கடைசியில அவா தோத்தா, இவா காப்பாத்தி விட்டா. இவளுடைய சம்பாஷணையினாலே நம்மிடத்துல பகவானுக்கு அபிமானம் ஏன் நாராயணாங்கிற நாமம் சொன்னோமே என்றதெல்லாம் நினைச்சு இவனை தெளிய பண்ணி விட்டு அவா போயிட க்ஷணசங்கேன சாதுஷு சொன்ன நாம சங்கீர்த்தனம் சத்சங்கத்தை கொடுக்க, சத்சங்கம் பாகவத தர்ம சிரவணம் பண்ண, அதனாலேயே சித்த சுத்தி உண்டாகி எந்த பாசம் புள்ளையின் இடத்துல வச்சானோ இப்பொழுது அந்த புள்ளைய பொழைச்சுட்டோமே போய் பார்க்கலாம். எந்த புத்திர பாசம் யமதூதர்கள் வந்தும் கூட நீங்களையோ அந்த புத்திரன் இருக்கிறதே நனவு இல்லை, அந்த வேசி இருக்கிறதே நனவு இல்லை. உடனே எழுந்து கொண்டார். ஐயோ இவாளல்லையோ நம்ம பந்துன்னு நினைச்சோம், நமக்கு வேற பந்து இருக்காள் போல இருக்க, நம்ம பந்துக்கள்லாம் வேற யாரையோ, இப்ப இவாள்லாம் வந்தாலும் இவான் தான் பந்துக்கள் போல இருக்கு. இவர்கள் என்ன காப்பாத்தினா யார பந்துன்னு நினைச்சோமே அவ கிட்டக்கவே வரலையே, ஆனா நாராயணான்னு கத்தின இவாள் பந்துக்கள் போல இருக்க. இனிமே அந்த பந்துக்களை தேடிட்டு போகணும். சஜனாக்கிய தஸ்யவகா,
இந்த பந்துக்கள் கையில் அகப்படக்கூடாது என்று நினைத்தான். உடனே எழுந்து கொண்டார். நேர ஹரித்வார கஷேத்திரம் போனார். கங்கா தீரத்தில் உட்கார்ந்து கொண்டு நாராயண 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 என்று அகண்ட நாமஸ்மரணம் பண்ணினார். ஏனால் தனக்கு ஒரு உபாயம் கிடைச்சுட்டானால், கிடைக்கலேங்கிறவர்கள் தான் எனக்கு என்ன கதி எனக்கு என்ன கதின்னு தெரியணுமே தவிர நமக்கு இதுதான் கதின்னு பிடிச்சுட்டானால் அதை பிடிச்சுடணும் இல்லையா. எனக்கு ஒரு கதி உண்டுன்னு தெரிஞ்சு கொடுத்து அவனுக்கு நாராயண நாமம் அதை கட்டியா பிடிச்சு கொண்டான். அகண்ட நாமஸ்மரணம் பண்ணி உடனே பகவத் பார்ஷதர்களான மகாபுருஷர்கள் வந்து பிராகிருத சரீர வியோகமாகி திவ்ய ஸ்வரூபத்தை அடைஞ்சு வைகுண்டத்துக்கு விமானத்தில் ஏறி சென்றார் என்று சொல்லுகிறார். கதாசிரவணம் என்ற பரீட்சித்து கேட்கிறார். தர்மராஜ தூதர்கள்லாம் யமனிடத்துல போய் சொன்னாளா, யமன் என்ன பதில் சொன்னார் என்று கேட்க. ஏனால் யமன் வாயாலையும் நாம மகிமையை கேட்கணுங்கிற ஆசையினால யமதூதர்கள்லாம் நேர யமதர்மராஜனிடத்துல போகும் பொழுதே கதிசந்தீக சாஸ்தாரஹா ஜீவலோகஸ்ய வை பிரபோ என்று கேட்டார்கள். உலகத்துக்கு ஒரே நாதம் நீங்கள் தான் என்று நினைச்சுதானே அவரவருடைய கர்மகதியை விசாரிக்கிறது. நீங்கள் ஒரு ஜீவனை கொண்டு வா தண்டிக்கணுங்கிறேன், வேற யாரோ வந்து அதை தடுத்து விட்டு அவன் தண்டிக்கத்தக்கவன் இல்லை, அவன்கிட்ட பாபமே கிடையாதுனால் ரெண்டு கணக்கு இருக்கக்கூடாதே. ஒரு கணக்கு பாபின்னு எழுதியிருக்கு, ஒரு கணக்குல பாபமே இல்லைன்னு எழுதியிருக்கு. அவர் நாங்களோ 3 பேர், அவா வந்தது 4 பேர். நாங்களோ கண்ணங்கரேன்னு இருக்கோம், அவளோ பிரகாசமா இருக்கிறார்கள். நாங்களோ ஏதாசக்தி தர்மம் தெரிஞ்சிருக்கிறோம், அவளாம் தர்ம சூட்சமம் தெரிஞ்சிருக்கிறார்கள். அவர்கள் எதிரில் எங்களால பேசவே முடியல. எப்படி இருந்தாலும் போட்ட பாசமாவது கழுத்துல இருந்தா இழுத்துண்டு வந்துடுவோம், பாசமா அவிழ்ந்து போயிடுத்து. அவர்களோ சொன்னார்கள், நீ போய் உங்க சுவாமியை கேளு, உங்களுக்கு புரியாது இது விஷயம், உங்க சுவாமியை கேளுன்னு சொன்னதனால நம்பிண்டு வந்தோம். என்ன நடந்தது? யமதர்மராஜர் கேட்கிறார், என்ன நடந்தது? இங்கேருந்து போய் நாங்கள் அவன் கழுத்துல காலபாசத்தை போட்டு இழுத்தோம். என்ன நடந்தது? கூச்சலிட்டான். கூச்சலிட்டான்னு விட்டுட்டு வரதாடா? அப்படிதான் அவனும் கூச்சலிடுவான், இருக்கிறவானும் கூச்சலிடுவான். நீ கண்ணுக்கு தெரியாதபடி கொண்டு வர்றதானே. கூச்சலுக்கு பயப்படுறவன் யமதூதனா? கொண்டு வர்றதானே. எல்லாரும் கூச்சல் போடுறது போல கூச்சல் போடல அவன். புதுசா ஒரு கூச்சல் போட்டான். என்ன? நாராயணேத்யபிஹிதே, நாராயணான்னு கூவினான். மாபைகி, அபயம்னு ஒரு குரல் கேட்டது. 4 மகாபுருஷர்கள் வந்துட்டார்கள் என்று சொல்ல நாராயணேத்யபிஹிதே நாளியோ ஆசனத்திலேருந்து எழுந்து விட்டார். யமதர்மராஜர் சிரசு மேல் கை குபிச்சு கொண்டு நிற்கிறார். யமதூதர்கள்லாம் அவர்களும் கை குபிச்சார். யாருக்கு இவர் அஞ்சலி பண்றார்? இவரைதானே நாம் சர்வலோகேஸ்வரன் நினைச்சிருக்கிறோம். தர்மராஜர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வந்துதான், மேனி சிலிர்த்ததா. உடனே யமதூதர்களை பார்த்து யமன் சொல்லுவார், என்ன சுதந்திர புருஷன் நீங்க நினைக்கிறேன். மிருத்யுர்தாவதி பஞ்சமயதின்னு சமஸ்த தேவதைகளோட தேவதையா நானும் ஒத்தன். ஆதிகாரிக புருஷர்களான எங்களை ஒவ்வொரு அதிகாரத்துல நியமிச்சு சர்வலோகேஸ்வரன் எங்களையும் நடத்திண்டு போகிறார். அவனுக்கு மேற்பட்ட ஈஸ்வரன் இல்லை. அந்த நாராயணனுடைய பக்தியர்கள் தான் நாங்கள் எல்லாரும். அந்த சர்வலோகேஸ்வரனுடைய பார்ஷதர்களை நீங்கள் பார்த்தீர்களா? என்ன பாக்கியம் பண்ணிவிட்டீர்கள். அவர்கள் நிர்ணயம் பண்ணினது பாகவத தர்மமாகும். அந்த பாகவத தர்மம் நாங்கள் 12 பேர்களே ஹிருதயத்தில் வச்சிருக்கிறோம். ஸ்வயம்பூஹு நாரதஹா சம்புஹு குமாரஹா கபிலோ மனுஹு பிரஹ்லாதோ ஜனகோ பீஷ்மஹா பலிஹி வையாசகிர்வயம் துவாதசைதே விஜானீமஹ தர்மான் பாகவதான் பட்டாஹ. நாங்கள் 12 பேர்கள் தான் அந்த பாகவத தர்மத்தை தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஸ்வயம்பு பிரம்மதேவன், நாரதா, சம்பு, சனத்குமார, கபிலர், மனு, பிரகலாதன், ஜனகன், பீஷ்மாச்சாரியாள், ஸ்ரீ சுகாச்சாரியாள், தர்மராஜராகிய நாம். பாகவத தர்மத்தில் முக்கியம் பகவன் நாம சங்கீர்த்தனம். அதை தெரிஞ்சு கொள்ளுகிறார். ஏதாவதால மகனிர்கரணாய பும்சாயாம் சங்கீர்த்தனோகும் பகவதः குணகர்மநாம்னாயாம் ஆக்ருஷ்ய புத்திரமகவான் யதாஜாமினூபி நாராயணேதி மிரியமான யயாய முக்தியும். கோட்டி சாதனை இருந்த போதிலும் கூட ஏதாவதாலம் கலவு பக்திகி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதான்னு பக்தி ஒன்றே போதுமானது.
அந்த பக்தியிலையும் அர்ச்சனம் பாதசேவனம் முதலியதான சமசாத்தியமான கிடைக்காத பக்தியை விட்டுட்டு திரவியாந்தர புருஷாந்தர அபேட்சைகள் நியம சாமானிய உடையதான அபேட்சைகள் எல்லாவற்றையும் விட்டு கீர்த்தனம் என்கின்ற ஒரு பக்தியே போதுமானது. கீர்த்தனத்திலையும் குண கர்ம நாம சரித்திரத்தை கீர்த்தனம் பண்ணுமானால் அதுவும் தெரிஞ்சால்தான் பண்ண முடியும். குணகீர்த்தனமும் தெரிஞ்சவாளுக்குத்தான் பண்ண முடியும். நாமகீர்த்தனம் எல்லாரும் பண்ண முடியும். நாமகீர்த்தனம் ஒன்னே போதுமானது. நாமகீர்த்தனத்திலையும் விஸ்வம் விஷ்ணுர் விஷட்காருகான 1000 நாமம் இருக்க நாராயணே நாராயணா என்கின்ற 1000ல் ஒரு நாமமே போதுமானது. நாராயணா என்ற நாம மாத்திரத்தினாலே அஜாமிளன் மோட்சத்தை அடைஞ்சதை நீங்களே பார்த்தீர்களா? எவன் ஒருவன் தப்பித்தவரு கூட பாகவத தர்மத்துல பிரவேசிக்கலையோ, எவன் வாக்குல பகவன் நாம வரலையோ, எவன் பார்த்தசாரதி எம்பெருமான வீதி உற்சவத்துல கூட எதிர்பாராம சேவிச்சது இல்லையோ, எவன் சத்சங்கத்துல சேரலையோ, எவன் பகவன் நிந்த பண்றானோ பாகவத நிந்த பண்றானோ, கிருஷ்ணாய நமஹா என்று ஒரு தினம் கூட நமஸ்கரிச்சது இல்லையோ, கிருஷ்ணச்சரணாரவிந்தத்தை ஒரு தினம் கூட மனசுல தியானம் பண்ணது இல்லையோ, அத்தகைய மகாபாபிகளே தங்களுடைய மகாபாபத்தை அனுபவிக்க வேண்டியவர்களாயிருப்பதனாலே அந்த பாபிகளை இங்கே கொண்டு வாருங்கள். ஹரிதாசர்கள் இருக்கும் இடம் செல்லாதீர்கள். ஜிஹ்வானவத்தி பகவத் குணநாமதேயாம் சேதஸ்மரதி தச்சரணாரவிந்தூகும் கிருஷ்ணாயனோ நமய சிரையே கதாபி தால் ஆனயத்வமசதோ கிருத விஷ்ணு கிருத்தியானி. அத்தகைய பகவன் நாம கீர்த்தனபரர்களான சாதுக்களிடத்தில் செல்லாதீர்கள் என்று யமதர்மராஜர் உத்தரவிட்டது முதற்கொண்டு யமதூதர்கள் எங்கு எங்கு ஹரிதாசர்கள் இருக்கிறார்களோ அங்கங்கு அஞ்சலி செய்துவிட்டு போகிறார்கள் என்கிறார். நாமமகாத்மியத்தை சொல்லக்கூடிய ஆச்சரியமான உபாக்கியானம் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய நடுநாயகமாக ஹிருதயஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கக்கூடியது இந்த உபாக்கியானம். நாம மகிமையை சொல்றதுக்காக தான் எல்லா மகான்களும் லோகத்தில் அவதரிச்சார்கள் கலியில. அதுல பிரதானமாக நம்ம நாட்டிலே பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்கின்ற ஒரு பெரிய ஜகதாச்சாரியர், ஆதிசங்கர பரம்பரையில வந்தவர். அப்பேற்பட்ட மகான் சர்வசாஸ்திரங்களுடைய சாரமாக நாம சித்தாந்தம் பண்ணினார் அப்படிங்கிறது பெரும்பாலும் சர்வ ஜனங்களுக்கும் தெரியும், பாகவதாளுக்கும் தெரியும். அவள் பண்ணின ஆச்சரியமான கிரந்தம் பகவன் நாம ரசோதயம் அப்படிங்கிற கிரந்தம், சித்தாந்த கிரந்தம். அந்த கிரந்தமானது பிரசுரிக்கப்பட்டு சுலபமான தமிழ் நடையில அது மொழிபெயர்க்கப்பட்டு அந்த கிரந்தம் இங்க பக்தர்கள் வேணுமானா வாங்கி நீங்க படிக்கலாம். நாம விஷயமான சந்தேகங்களுக்கெல்லாம் அதுல பதில் இருக்கு. குருநாதருடைய கட்டாட்சம் அது பூரணமாக வரும். வியாபாரத்துக்காக சொல்லல. அந்த கிரந்தம் அதை பிரசுரித்து ஜனங்களுக்கு எல்லாருக்கும் வழங்கும்படியாக காஞ்சி பரமாச்சாரியால் அடியனை நியமிச்சார். அவருடைய ஆஜ்ஞையினாலே அந்த கிரந்தத்தை தமிழாக்கி வச்சிருக்கிற மூலத்தோட கூட, மூலம் பெரிய வித்வான்கள் படிக்கக்கூடியது, தமிழாக்கி இருக்கிறது எல்லா ஜனங்களுக்கும் புரியணுமேனு குருநாதருடைய கட்டாட்சத்தினாலே கூடிய வரையில் சுலபமா ஆக்கியிருக்க, யாருக்கும் புரியும். ஆனால் அதை விலைக்கின்னு வைக்கல, ஏனாமாவும் கொடுக்கல. ஏனால் பகவநாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பாத்ரபத பௌர்ணமியில பிருந்தாவன பிரவேசம் பண்ணினார். இன்றைக்கும் கோவிந்தபுரம் அப்படிங்கிற காவேரி தீரத்தில் உள்ள கஷேத்திரத்தில் அவளுடைய அதிஷ்டானம் இருக்கு. 100 வருஷ காலம் கழிச்சு சத்குரு சுவாமிகள்னு ஒரு பெரியவர் வந்து அந்த அதிஷ்டானத்தை கண்டுபிடிச்சு பிரகடனம் பண்ணினார். காவிரி வெள்ளத்தில் மூழ்கி போயிருந்த அதிஷ்டானத்தை புனப்பிரதிஷ்டை பண்ணினார். போதேந்திராளுடைய சாநித்தியம் அங்க இருக்கு. இப்பொழுதும் பரமபாகவதாள் அங்க இருந்து இன்னைக்கும் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறார்கள். சத்குரு சுவாமிகள் இப்போ ராகவேந்திரர் மந்திராலயத்தை சொல்றோம் இல்லையா, அதுபோல நம்ம நாட்டில் ஒரு மந்திராலயம் அது. அங்க நடக்கிற ஓயாமல் நடக்கிற மந்திரம் ராம மந்திரம். பரமபாகவதாள் ஆசிக்கக்கூடிய ஜகத்குருமான அந்த போதேந்திர சுவாமிகளுடைய ஆராதன மகோத்சவம் சந்நியஸ்த மகாலயத்தன்னைக்கு நடக்கும்.
பௌர்ணமியிலிருந்து தொடங்கி பாத்ரபத பௌர்ணமி அன்றுதான் அவர் மறைஞ்ச நாள். அந்த மறைஞ்ச நாள்ல தான் முக்கியமான ஆராதனை நடக்கணும். அந்த மறைஞ்ச நாள் தெரியாததுனாலே சந்நிஸ்த மகாலயத்தன்னைக்கு ஆராதனையை நடத்தின்னு வந்தார். துவாதசி அன்று காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் எவ்வளவு நாட்கள் அரசாட்சி பண்ணினா என்றைக்கு மறைஞ்சாங்கிற ஒரு கெசட் அவ மடத்துல இருக்கு இல்லையா. ஒரு சந்தர்ப்பம் பரமாச்சாரியால் போதேந்திர சுவாமிகள் மறைஞ்ச தினத்தை நிர்ணயம் பண்ணி 30 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த தினத்துல ஆராதனம் பண்ணணும் அப்படிங்கும்போது பரமாச்சாரியாளுடைய ஹிருதயத்திலே எனக்கு ஒரு ஸ்தானம் இருந்தது. அப்ப 20 வயசு பிரம்மச்சாரி தான் நான். தஞ்சாவூர்ல இருந்தேன். முத்துகிருஷ்ண பாகவதர் அப்படிங்கிற பாகவதரை அனுப்பிச்சு போதேந்திரால ஆராதனைய பௌர்ணமி இன்னைக்கு நடத்த சொல்லு என்று நியமிச்சார் பரமாச்சாரியார். அன்றிலிருந்து இன்று வரையிலும் யதாசக்தி அந்த போதேந்திராளுடைய ஆராதனையை நடத்திண்டு வர. ஆனா ஒரு தோணித்து போதேந்திராளுடைய கிரந்தத்தை நாம் விற்கக்கூடாது, அது போதேந்திராளுக்கே அர்ப்பணம் பண்ணணும் என்று நினைச்சு நீடிச்சு பரம்பரையாக அந்த ஆராதனை அந்த அதிஷ்டானம் இருக்க போறது, ஆராதனையை நடக்க போறதானால் தாத்காலிகமாக ஏதோ ஆராதனத்தை முடிச்சு விடுறோம்னு இல்லாதபடி அந்த ஆராதனைக்கு சாஸ்வத நிதியை ஏற்படுத்தணும் என்று சங்கல்பிச்சு யார் இந்த பகவன் நாம போதேந்திர சுவாமிகளுடைய இந்த கிரந்தத்தை படிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவள் அந்த ஆராதனைக்கு நிதியாக சமர்ப்பிச்சா அவளுக்கு இந்த புஸ்தகத்தை எனாமா கொடுக்கும். குருநாதன் வார்த்தையை விற்கக்கூடாதுன்னு எனக்கு எண்ணம். ஆனால் குருநாதனுக்கே அது சமர்ப்பிக்கப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தினாலையும் அவ்வளவு பெரிய புஸ்தகத்தை வெளியிடுவதற்கு அவ்வளவு பணம் தேவைப்பட்டது அப்படிங்கிறதுனாலையும் அந்த பணத்தையும் அவருக்கே அர்ப்பணம் பண்ணணுங்கிறதுனால அந்த ஆராதன நிதி அப்படின்னு ஒண்ணு ஏற்படுத்தி இருக்கிறேன். அந்த நிதிக்கு யாராவது சமர்ப்பிச்சுட்டு அதை எடுத்துக்கலாம். பரமபக்தர்களுடைய சரித்திரங்கள் லோகத்துல பிரசித்தம். அந்த பக்தர்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் பல்வேறு பாஷைகள்ல இருக்கு. மராட்டியில இருக்கு, கன்னடத்துல இருக்கு, பெங்கால்ல இருக்கு. பல்வேறு பாஷைகள் உள்ள பக்த சரித்திரங்கள் எல்லாம் பொதுவான பாஷையில பண்ணணும் என்று நினைத்து சமஸ்கிருத பாஷையிலே வைஷ்ணவ சம்ஹிதை அப்படிங்கிற பெயரோட பண்ணினோம். இது பெரிய கிரந்தமாகும். இதுல பாகமாக 10 பாகம் இருக்கு. முதல் பாகத்துல ஆதிசங்கர்லேருந்து தொடங்கி பல பக்தர்களுடைய சரித்திரம், அத்வைத சம்பிரதாயத்தில் உள்ள பக்தர்களுடைய சரித்திரம், போதேந்திர சுவாமிகள், ஸ்ரீதரையாவாள், தியாகராஜ சுவாமிகள், நாராயண பட்டாத்ரி, நாராயண தீர்த்தர், பூண்டானம் முதலிய அத்வைத சம்பிரதாயத்து பக்தர்கள் சரித்திரம். இரண்டாவது பாகத்திலே ஆழ்வார்கள், ராமானுஜ சம்பிரதாயத்தில் உள்ள பக்தர்கள். மூன்றாவது பாகத்திலே மத்வாச்சாரியார், உடுப்பி க்ஷேத்திர மகாத்மியம், கனகதாசர், புரந்தரதாசர், விஜயதாசர் முதலிய சரித்திரங்கள். இந்த 3 பாகம் மட்டும் இப்ப வெளியில வந்திருக்கு. சமஸ்கிருத மூலமும் ரொம்ப எளிய ஆங்கில மொழிபெயர்ப்போட வந்திருக்கு. கூட விற்பனைங்கிறதுக்காக வைக்கல, மேலும் மேலும் இது மாதிரி பக்தி கிரந்தங்களை பிரச்சுரிக்கிறதுக்காக வேண்டி ஒரு நிதி ஏற்படுத்தியிருக்க. இதற்கு மேலும் மேலும் பக்தி கிரந்தங்களை பிரச்சுரிக்கிறதுக்காக வேண்டி, அதனால ஞான தானம் தான் எல்லா தானத்தையும் விட சிறந்த தானமா இருப்பதனால நல்ல கிரந்தங்களை வெளியிடணுமானால் அதெல்லாம் உள்ள கிடக்கக்கூடிய கிரந்தங்களை பிரச்சுரிச்சு வெளியில கொடுத்தா, அனுவாதமும் பண்ணி கொடுத்தா எல்லாரும் படிக்கலாங்கிறதுக்காக அந்த தர்மத்திலையும் நீங்கள் செய்யலாம். இது பெரிய ஒரு தர்மம் வெளியில வந்திருக்கு. அதை எல்லாருக்கும் தெரியாது. ஏதோ புஸ்தகங்கள் வச்சிருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவா. அது தெரியணுங்கிறதுக்காக விண்ணப்பிச்சுண்டே. இதுல ஒன்னும் சுவார்த்தம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இதுல புருஷார்த்தம் இருக்கு. சுவார்த்தம் இல்லாத போனாலும் புருஷார்த்தம் இருக்கு. கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே,
ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ராம ராம ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, கோவிந்த நாம சங்கீர்த்தனம்